வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இப்போ அடுத்தது பாருங்கள், தள்ளுபடி 20% தரப்படும் போதும் ஒரு பொருளின் விற்ற விலை 24, அந்த பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? இப்போ இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா, இப்போ நீங்கள் ஆப்ஷனில் எது வராதுங்கிறத ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இப்போ பாருங்கள், 20% தள்ளுபடி தந்த பின்னாடி விற்ற விலை 24 ரூபா. அவங்க 30% தள்ளுபடி கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 20%ஓட 30% தள்ளுபடி கொடுத்துருந்தா இன்னும் இந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்குன்னு தானே, 24 விட குறைவாக தான் இருக்கும். அப்போது 24 விட குறைவுனா 24 விட அதிகமான ஆப்ஷன் வராது. இந்த ஒரு லாஜிக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் கூட 24 விட அதிகமாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கூட 26ன்னு வந்திருந்தா கூட இதுவும் வராதுங்கிறத தெரிஞ்சுக்க நோட் பண்ணிவிட்டு ஒரே செகண்டில் இதுதான் அதுக்கான ஆன்சர் வருங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டையும் ஓரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, 20% தள்ளுபடிக்கு பின்னாடி அந்த பொருளோட விற்ற விலை 24 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 24 ரூபாங்கிறது இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளோட சதவீதம் 100% எடுத்துக்குவோம். அதுலேருந்து தள்ளுபடி பண்ணதை மைனஸ் பண்ணி 20% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போது 100லேருந்து 20% தள்ளுபடி பண்ணால் 80%. 80%ஓட மதிப்பு தான் 24 ரூபானா, அவங்க 30% தள்ளுபடி என்னன்னு கேட்குறாங்க. 30 தள்ளுபடியில் விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 30% என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. 100ல் தள்ளுபடி 30% போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 70% தானே. அந்த 70% என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த விற்ற விலை கிடச்சிரும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் மெத்தடில் நிறையா சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜாக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 0 அடிச்சிடலாம். 4 8 3 64, 7 × 3 இதான் ஆன்சர். இதான் எக்ஸோட வேல்யூ 21. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா கொஸ்டின் புரிஞ்சுக்கிற விதம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 528 ரூபா எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது ரொம்ப சிம்பிளானதான். 528 ரூபாய்க்கு விற்றதுனால அதுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன கிடச்சிருக்கு? 20% லாபம் கிடச்சிருக்கு. அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது 100% இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 20% லாபம் கிடச்சிருச்சு. அப்போ 100 + 20 120%. அப்போ லாபம் கிடச்சா நம்ம 100லேருந்து ஆட் பண்ணிக்கிறோம். நஷ்டமோ தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்கன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ 120% தான் 528. அவங்க என்ன கேட்குறாங்க? 25% லாபம் பெற அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்குறாங்க. இப்போ 25% லாபம் கிடைக்கும்னா ஆரம்பத்தில் இருந்த 100% ஒரு 25% கிடைக்கணும். டைரெக்டாக நீங்கள் 125% என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விற்ற விலை. அந்த விற்ற விலை கிடைச்சதுன்னா அதுக்கு 25% லாபமும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும், கவனமாக நோட் பண்ணுங்கள். இப்போ 4ஆல் அடித்து கொடுத்தா அப்படின்னா 4 அடித்து கொடுத்தா இங்கே 30 வரும். இங்கே 1 3 2. அதுக்கு அடுத்தது 3ஆல் அடித்து கொடுத்தா அப்படின்னா 3 அடித்து கொடுத்தா 10. இங்கே 4 12 மறுபடியும் 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 2, இங்கே 25. 2ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 22. அப்போ 22 × 25 தான் 25, 22. மல்டிபிள் பண்ணோமா 2 10, பேலன்ஸ் 1, 4 1 5. அதே இது தான் 50ன்னு வரும். அப்போ எவ்வளோக்கு வரும்? 550 ரூபாய்க்கு. 550 ரூபாய்க்கு விற்றுருந்தா தான் எவ்வளோ கிடைக்கும்? 25% லாபம் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ லாபம் நஷ்டம் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க.
இதே மாதிரி மாடலில் அடுத்தடுத்து வருது தான். இப்போது இதை நல்லா கவனிக்கணும். எப்பவுமே இந்த பர்சன்டேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு இந்த மாதிரி இதில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இது 768க்கு விற்றுருக்காங்க. விற்றதுனால அவருக்கு என்ன ஆச்சு, 20% நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ 20% நஷ்டம்னா என்ன சொல்லியிருக்கேன், 100லேருந்து அந்த 20 மைனஸ் பண்ணோம்னா 80% மதிப்பு தான் இந்த வேல்யூ. இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க நல்லா கவனிக்கணும், 20% லாபம். அப்போ 20% லாபம் அப்படின்னா நீங்கள் அகைன் இங்கே 20 மட்டும் இப்படி கூட்டி உடனே 100% என்னங்கிறத பார்க்கக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 20% லாபம் கிடைக்குன்னா ஒரிஜினல் சதவீதம் 100, அதில் இருந்து எக்ஸ்ட்ரா அந்த 20% லாபம் கிடைக்கிறப்போ 120% என்னங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். ஓகேவா? டைரெக்டாக அந்த 120% பார்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நஷ்டமும் 20% சரியாகும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க வேண்டிய அந்த 20% லாபமும் கிடைக்கும். ஓகேவா? ரைட், இதை சால்வ் பண்ணலாம். இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து 8ஆலே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1/8, இங்கே 9×8 72. அடுத்து பேலன்ஸ் 4, 48னா 6×8 48. அப்போ 96, 12. இப்போ 6×2 12க்கு 2, பேலன்ஸ் 1. இதுலையே ஓகே நம்ம பார்த்துடலாம். 12க்கு 2 பேலன்ஸ் 1, 9.1 19, 1×6 6, 4 9 9. அப்போ 2, 5க்கு 5 பேலன்ஸ் 1 11. 1152 தான் அந்த 120%. ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். இதில் இப்போ நீங்கள் 96 அதை இன்ட்டு 12ங்கிற போது 96 × 10 960ன்னு வந்துடும். அப்போ கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் அதுக்கான ஆன்சருங்கிறத, அதாவது 2ன்னு முடிஞ்சதுனால அதான் அதுக்கான ஆன்சருங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆர் நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷனே பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே சேம் மாடல் தான். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதம் அதை கண்டுபிடிச்சிக்கணும். லாபம் 5% கிடைக்கணும்னா நம்ம எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். இதை புரிஞ்சுட்டிங்கனாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 15,000க்கு வாங்கி அதனை 15% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அவ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 15,000க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கி அதனை 15% நட்டத்துக்கு விற்றுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 15,000த்தில் 5% நட்டம் ஆயிடுச்சுல, அந்த 5% என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 10%ங்கிறது 1500, அதில் பாதி தான் 5%. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 10% ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5% கண்டுபிடிக்கிறோம். 5% இதில் பாதி என்ன, 1500ல் பாதி என்ன, 750. அது ரெண்டையும் கூட்டுங்க. 0 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 மறு 2250 தான் அந்த 5%. அப்போ இதில் இந்த 2250 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 5 வரும், 9ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸு 7. ஸோ 750. அதுக்கப்புறம் இங்கே 4 தான் இருக்கும், 4ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. 2750 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். 12வது கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இந்த மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிற கான்செப்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரைட், பாருங்கள். அபிராமி ஒரு பயணப்பையை ரூபாய் 2730 கொடுத்து வாங்குகிறார். அவ்விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடங்கியுள்ளது. மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதம், அந்த மதிப்பு கூட்டு வரி 5% சேர்ந்துருக்கு. அப்போ ஆல்ரெடி 100% இருக்கும், இந்த ஒரு 5%. அப்போது 105% மதிப்பு தான் இந்த 2730. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மதிப்பு கூட்டு வரி என்ன 5%? அது இல்லாமல்னா 105லேருந்து 5 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 100% என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 5ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 1,
இதே நம்ம 5ஆல் அடிச்சு கொடுத்தா 5 25, பேலன்ஸ் 2 23, 4 20, பேலன்ஸ் 3 6 30. அடுத்து 21 அப்படின்னா ஒரு 21 21, 2 21 42. அப்போ 54ல் 42 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 12 126. அப்போ 21 × 6 126 தானே. ஸோ 26 வந்துடுச்சு. 100 × 26 தான் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ. 100 × 26 என்ன 2600. இதுதான் அந்த மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காம அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். சசி ஒரு வீட்டை ரூபாய் 27,75,000க்கு வாங்குகிறார். பின்பு உட்புறங்களை ரூபாய் 2,25,000க்கு அழகுபடுத்தி அதை 40% லாபத்துக்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 அமௌண்ட் என்ன? ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்டு, அடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது. அப்போ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதை நம்ம எதில் சேர்த்துக்கலாம்? இந்த வாங்கின அமௌண்ட் அடக்க விலையிலே சேர்த்துக்கலாம். அப்போ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலைங்கிறது எவ்வளோ வரும்? 27,75,000 ப்ளஸ் 2,25,000. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா மொத்தம் வந்து 30 லட்சம்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 30 லட்சம் தான் அவங்க அடக்க விலை. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 40% லாபத்திற்கு விற்றார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் 40% எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். இந்த 30 அடக்க விலையில் 40% அதுதானே லாபம். அடக்க விலை 40% என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான தானே. 10% அப்படின்னா இப்போ 30 லட்சத்தில் 10% அப்படின்னா 3 லட்சம். ஓகே, லாஸ்ட்டில் இருக்க அந்த ஒரே ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணால் இதுதான் வந்து 10%. இன்ட்டு 4ன்னு பண்ணோம் 40%. அப்போ இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா அங்கே 12 இதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ 12 லட்சங்கிறது தான் அந்த 40%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இதுதான் அவங்களோட விற்பனை விலை. அதானே கேள்வி கேட்டிருக்காங்க. 30 + 12 42. ஸோ டோட்டலாக 42 லட்சங்கிறது தான் விற்பனை விலை. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இந்த இத்தனை % மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த டைப் 3 பாருங்கள்.